ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எபிசோட்ல பார்த்துருப்போம். சோழன கூட்டிட்டு போயிட்டு சத்தியம் வாங்குறாங்க. இனிமே எந்த பொண்ணுங்க கிட்டயும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குறாங்க. கோவில்ல வச்சு சத்தியம் வாங்குறாங்க. ஆனா, சத்தியம் பண்ண அடுத்த செகண்டே போயிட்டு பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு போறாரு. இத பார்த்துட்டு இருந்த நிலா இருந்துட்டு சரண் கிட்ட சொல்றாங்க, "என்ன பண்ணாலும் இனிமே இவர் திருந்த போறதே கிடையாதுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ சோழன் கிட்ட போயிட்டு, "என்னடா பண்ணிட்டுருக்குற?" அப்படிங்கும்போது, "அண்ணனே ஒண்ணும் இல்லண்ணே, இவங்களுக்கு தேங்காய் உடைக்க தெரியலண்ணே, அதானே சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அந்த பொண்ணு உன்னைய சொல்லிக் குடுக்க சொல்லி கூப்பிட்டுச்சா?" "ஏன்டா சத்தியம் பண்ணி 1 நிமிஷம் கூட ஆகல. அதுக்கு முன்னாடி இப்படி பண்றான்னு" சொல்லி சொல்றாங்க. ஸோ நிலா வந்துட்டு பேசாம சோழன கல்யாணம் பண்றதுக்கு பதிலா, சோழன் கூட வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா, பேசாம ராகவையே கல்யாணம் பண்ணிட்டு போயிரலாம் போல இருக்குது. சரி அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இவன திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல பேசினதுக்கப்புறமா, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைக்கு வந்து பூஜை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடந்த 1 வாரமாவே வந்து அந்த பூஜை பண்றது, வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இழுத்துட்டு இருக்கிறாங்க. பட் இதில என்னன்னா, மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அ கடைக்கு என்ன பேரு வைக்கலாம் அப்படின்ற ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்படித்தான் கடைக்கு வந்துட்டு எல்லாமே கிளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டுருக்காங்க. டெக்கரேஷன் பண்றதுக்காகவும். மறுநாள் பூஜை இருக்குது. அதனால கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வானதி வராங்க. யூசுவல் நான் கடைசி வீடியோல சொன்ன மாதிரி தான். வானதி வந்துட்டு இந்த கடைக்கு யார் பேர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் வந்துட்டு "என் பேர வைடா. அப்பதான் வந்து உனக்கு கடை ஓஹோன்னு ஓடப்போகுது" அப்படின்னு சொல்லும்போது பல்லவன் சொல்றாங்க, "ஆமாண்ணே, சோழ அண்ணன் சொன்ன மாதிரி, சோழ அண்ணன் பேர வச்சேன்னு வச்சுக்கோயேன், வெறும் லேடீஸ் வண்டியா இங்க வந்து சர்வீஸ் பண்றதுக்கு வருவாங்கண்ணே. கடையில நல்ல லாபம் வரும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வானதி இருந்துட்டு, "அப்படியெல்லாம் சோழ அண்ணா மாரிலாம் பாண்டி கிடையாது. எந்த பொண்ணையும் பார்க்காது, எந்த பொண்ணுகிட்டயும் பேசாது. சோழ அண்ணன் தான் அப்படி வந்து எந்த பொண்ணு பேசுன்ட்டு வழிஞ்சிட்டு அலையும். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. என்ன பாண்டி, இங்கெல்லாம் லேடீஸ் வண்டி சர்வீஸ் பார்க்கக்கூடாது. நீ போர்டு வைப்பல்ல, அந்த போர்ட்லயே சொல்லிரு, இங்கெல்லாம் லேடீஸ் வந்து யாரும் லேடீஸ் வண்டிங்க வந்து சர்வீஸ் பண்ண வரக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சுரு என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சோழன் வந்துட்டு, "ஆமா, நான் தான் லேடீஸ் கிட்ட போய் வழிஞ்சுகிட்டு இருக்கேன். பாண்டி பேசவே இல்ல பாரு. அப்புறம் உன்கிட்ட எப்படி எப்படி அவன் பேசுறான்? உன்கிட்ட பேசுறதுனால தானே, உன்கிட்ட வழிஞ்சதுனால தானே இப்ப நீ லவ் பண்ணிட்டு திரியிறீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னமோ நான் மட்டும் தப்பு பண்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லாருமே வந்துட்டு வழிஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சோழன் சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "இப்ப இதெல்லாம் தேவையா? விடுங்க. இப்ப தேவையில்லாம அதெல்லாம் எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பல்லவன் வந்துட்டு, நம்ம ஊர்ல முக்காவாசி பேரு வண்டி ஓட்டத் தெரியாம ஓட்டிட்டு, இது பண்ணிட்டு வர்றது லேடீஸ் வண்டியா தான் இருக்கும். அவங்களுக்கு தான் சின்னதா வண்டியில ஏதாவது பிரச்சனைன்னா, அவங்களால கவனிக்க தெரியாது. உடனே மெக்கானிக் ஷாப்க்கு வருவாங்க. நீங்க என்ன வானதி, அ இப்ப இங்க வந்துட்டு லேடீஸ் வண்டி சர்வீஸ் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எழுத சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா. பாண்டிக்கு வந்துட்டு பாண்டி வந்து என்கிட்ட மட்டும் தான் பேசணும். என்னைய மட்டும் தான் பார்க்கணும். இங்கே வேற யாருமே வரக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுறாங்க. நிலாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது என்ன இவங்க இப்படி பேசுறாங்க? ஒரு தொழில் அப்படின்னு ஒண்ணு வச்சோம்னா, ஆம்பளைங்க வரக்கூடாது, பொம்பளைங்க வரக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிறாங்க. அப்போ சேரன் வந்துட்டு, "அது என்னப்பா வானதி அப்படி சொல்ற? நம்ம கடைன்னு வச்சோன்னா எல்லாருமே வரத்தான் செய்வாங்க. ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் அவங்க நமக்கு கஸ்டமர் தான். நமக்கு வந்து நம்மளோட வேலை என்னன்னா, நம்மள நம்பி வண்டி கொண்டு வந்து விட்டாங்கன்னா, நம்பிக்கையா வண்டிய நல்லா சர்வீஸ் பண்ணி நம்ம குடுக்க போறோம் அவ்வளோதான். இதில என்ன இருக்குது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "உங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாதுண்ணே. இப்போ இருக்கிறவங்கலாம் நல்லா பேசி, பேசி அவங்க பக்கத்துல இழுத்துக்கிறாங்க எல்லாரையும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலாவ பார்த்துக்கிட்டே சொல்லும்போது ஒண்ணுமே புரியல நிலாவுக்கு. "வானதி எதுக்கு நம்மள பார்த்துக்கிட்டே இப்படி சொல்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாண்டி இருந்துட்டு, "தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கிற நீயி. இப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு கடை ஆரம்பிச்சோம் அப்படின்னா, எல்லா கஸ்டமரும் வரத்தான் செய்வாங்க. அதுக்காக உனக்காக நான்லாம் மத்த கஸ்டமர் வண்டிலாம் நான் வந்துட்டு பார்க்காம இருக்க முடியுமா? உனக்கு என்ன வேலையோ அத மட்டும் பாரு. கடையில வந்துட்டு எல்லா வண்டியும் தான் சர்வீஸ் வந்து செஞ்சு குடுப்பேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "அதெல்லாம் வேண்டாம். நீயே லேடீஸ் வண்டிக்கெல்லாம் சர்வீஸ் பார்க்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வானதி வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. பல்லவன் வந்துட்டு, "ஐயய்யோ! இந்த பிரச்சனை இப்பயே ஆரம்பிச்சிருமா? கடை திறக்கறதுக்கு முன்னாடியே இப்படி பிரச்சனை ஓடிட்டு இருந்தா எப்படின்னு" சொல்லிட்டு, "சரி, சரி இப்ப அத எல்லாத்தையும் விடுங்க. வேற ஏதாவது பேசுங்க"
வர்ற வண்டியில ஆணோ, பொண்ணோ என்ன சர்வீஸ்னாலும் பார்த்துக்கலாம். அத விடுங்க. இப்போ என்ன நடக்குது? அடுத்து என்ன பண்ணணும்னு மட்டும் யோசிங்க. இது ஓகேவா? இங்கனக்குள்ள டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இந்த இதெல்லாம் கரெக்ட்டா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. நீலாம் அவங்க கிட்ட கேளு. அவங்க தான் இந்த டெக்கரேஷன் அந்த டிசைன் ஐடியா சொன்னது. அவங்க கிட்ட கேட்டீன்னா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லும்போது, உடனே நீங்க சொன்னது சரிதான். அண்ணி இத இங்க எப்பயும் நீங்க எனக்குள்ள ஃபிட் பண்ணிர்லாமா? அப்பனா சரியா வருமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் அந்த லேப்டாப் எடுத்து காட்டிட்டு இருக்கிறாங்க. காட்டிட்டு இருக்கும்போது வானதிக்கு பயங்கரமா கோவம் வருது. "ஏன் பாண்டி? இந்த கடையோட ஓனர் நீ தான? அப்போ இந்த கடையில என்னென்ன திங்ஸ் எங்கெங்க வைக்கணும் அப்படிங்கிறது உனக்கு தானே நீ தான் உன் இஷ்டப்படி தானே வைக்கணும். எதுக்கு நிலாக்காவ சொல்ல சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பயும் நிலாவுக்கு கஷ்டமாகுது. அப்பயே புரிஞ்சிருச்சு. சரி நிலாவோட பேச்ச வந்து குடும்பம் மொத்தமும் கேட்குறாங்க அப்படிங்கிறது இந்த வானதிக்கு பொறுக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நெனச்சுக்கிறாங்க. நிலா வந்துட்டு ஒரு டிசைனர். அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து இந்த மாரி இன்டீரியர் டிசைன்லாம் பண்ண தெரியும். அவங்க வந்து பண்ணி குடுக்குறாங்க. நாங்கலாம் அப்படியா? அவங்களுக்கு அதில நாலேட்ஜ் இருக்கு. அதனால பண்றாங்க. வேணும்னா நீ சொல்லேன். டிசைன் வேணா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன நிலாக்கு அளவுக்கு எனக்கு அறிவில்லன்னு சொல்ல வாரீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, அப்படிலாம் எதுவும் சொல்ல வரல. யாரா இருந்தாலும் ஒரு டிசைன் வந்து நமக்கே வந்து போட தெரியாது. டிசைன் பண்ண தெரியாது. அது அதுக்கு யார் யாருக்கு என்னென்ன தெரியுமோ அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும். இப்ப அண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால, ஆர்க்கிடெக்சர்ன்றதுனால அவங்க அது ரிலேட்டடா சொல்றாங்க. இப்ப இவங்க கிட்ட வந்துட்டு வண்டி சர்வீஸ் பண்றதுக்கு குடுத்தா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சோழன் அண்ணா கார் டிரைவரா இருக்கிறாங்க. அதே மாரி கார் டிரைவிங் தெரியுமா நமக்கு? தெரியாது. சேரன் அண்ணா வீடு கட்டுறாங்க. அண்ணி வந்து டிசைன் மட்டும் தான் பண்ணி குடுக்குறாங்க. சேரன் அண்ணா வீட்ட கட்டுறாங்க. சேரன் அண்ணனுக்கு பண்ண தெரிஞ்ச வேலை நமக்கு தெரியுமா? தெரியாது. அந்த மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இதில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே மாரி தான் நிலா நீ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால, ஆர்க்கிடெக்டா இருக்கிறதுனால, அவங்க சொல்றாங்க, நாங்க டிசைன் பண்றோம். இதில என்ன இருக்கு வானதி? அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் இல்ல. இப்போ எல்லாமே நிலா அக்கா ஆசைப்படி தான் நடக்குது. நிலா அக்கா சொன்னது மட்டும் தான் உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே கேட்குறீங்க. என்னையெல்லாம் ஒரு ஆளா கூட மதிக்கிறதே கிடையாது. பாண்டி தான் இந்த கடையோட ஓனர்னா, பாண்டிய கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் தான் பாண்டியோட அ பாண்டிய கல்யாணம் பண்ணிக்க போற நான் தான் இந்த கடையோட ஓனராமா. அப்ப நான் சொல்றபடி தானே நீங்க எல்லாம் செய்யணும். இப்ப தேவையில்லாம நிலாக்கா சொல்றதபடி செஞ்சுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாண்டிக்கு கோவம் வருது. எங்க நின்னு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிற? இன்னும் உன்னைய கல்யாணமே பண்ணல. அதுக்கு முன்னாடி என் வீட்டு ஆளுங்கள என் முன்னாடியே அந்த வேலை செய், இந்த வேலை செய்ன்னு சொல்றது மட்டும் இல்லாம, நான் சொன்னபடி தான் இருக்கணும்னு சொல்லி சொல்ற. அண்ணிய பார்த்து நீ என்ன அப்படி ஒரு வார்த்தை சொல்ற? அண்ணி சொல்றத மட்டும் தான் நாங்க செய்வோம். அண்ணி சொல்றத மட்டும் தான் நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பாண்டி நீ இப்ப இப்படி சொல்ற? அப்படின்னு சொல்லும்போது, பல்லவன் வந்துட்டு, ஆமா நீங்க பேசுறத பார்த்தா எனக்கே கோவம் வருது. எங்க அண்ணிய பார்த்தா நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க. அவங்களோட அவங்க கால் தூசுக்கு கூட நீங்க வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, வானதிக்கு கோவம் வருது. பல்லவன வேகமா அடிக்கிறதுக்கு போறாங்க. உடனே நிலா தடுத்துட்டு, "என்ன வானதி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சும்மா நிறுத்துங்க. நீங்க நடிச்சு நடிச்சு மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி வச்சிருக்கீங்கல்ல. இந்த வீட்ல உங்கள தவிர வேற யாரும் வந்து வாழ முடியாது போல இருக்குது. உங்க பேச்ச மட்டும் தான் கேட்குறாங்க இவங்க எல்லாருமே. பாண்டி கடை திறக்கிறதுக்கோ, கடை பூஜை பண்றதோ, என்ன ஏதுன்னு எதுவுமே என்ட்ட சொல்லவே இல்ல. ஆனா உங்ககிட்ட எல்லா டீட்டெயிலையும் சொல்றான். அப்ப எதுக்கு நானு? என்ன எதுக்கு அவன் லவ் பண்ணான்? இப்போ இதுக்கு இவனுக்கு கல்யாணம் ஒரு கேடா? அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. வானதி நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்குது. தேவையில்லாம எதுவும் பேசாத. உனக்கு தெரிஞ்ச டிசைன நீயும் சொல்லு. அதே மாதிரி பண்ண போறாங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல நீ பல்லவன எதுக்கு அடிக்க போன? அப்படின்னு சொல்றாங்க. ஆமா உங்களோட கால் தூசிக்கு கூட நான் ஆக மாட்டேன்னு சொல்லி சொல்றான். அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? இப்படி மொத்த குடும்பத்தையும் மயக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நிலாவுக்கு அழுக வந்துருது. பாண்டி இருந்துட்டு வானதியோட கன்னத்துல ஒரு அடி அடிச்சுட்டு, "மரியாதையா எங்க விட்டு போயிரு. இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது." அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு.